ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 4.12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கு? முக்கோணம் PQRின் நடுக்கோட்டு மையம் வரைக. அதன் பக்கங்கள், இந்த முக்கோணத்தினுடைய பக்கங்களுடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? PQ = 8 cm, QR = 6 cm, RP = 7 cm கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம செய்முறை வடிவியல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜாமெட்ரி வரைகிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல உதவி படம் போடணும். என்ன படம் போடணும்? உதவி படம். அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. ஸோ அந்த உதவி படம் PQRங்கிற முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கோணம் PQR முதல்ல நம்ம உதவி படம் வரைஞ்சு காமிக்கணும். இந்த Pங்கிறதும் Qங்கிறதும் பாயிண்ட், PQங்கிற லைன் 8 cm. முதல்ல 8 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போடணும். அதை PQன்னு ரெப்ரசன்ட். அடுத்தது QR எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அதை ஒரு லைன் வரைஞ்சி 6 சென்டிமீட்டர். இங்க PR = 7 சென்டிமீட்டர். இந்த முக்கோணம் வரைஞ்சு இந்த அளவுகளை இங்க மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உதவி படம் போட்டுருங்க முதல். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? படி 1. கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் PQ = 8 சென்டிமீட்டர். அப்ப என்ன செய்யணும்? ஸ்கேலை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஸ்கேலிங்க வச்சுட்டு Pங்கிற பாயிண்ட்டை முதல்ல குறிச்சிட்டு Pல இருந்து 8 சென்டிமீட்டர் அளவுக்கு Qங்கிற பாயிண்ட்டை குறிச்சிட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு ஸ்கேல்ல 8 சென்டிமீட்டர் லென்த்துக்கு ஒரு கோடு முதல்ல வரைஞ்சிடும். அதுதான் PQ = 8 சென்டிமீட்டர், QR = 6 சென்டிமீட்டர் மற்றும் RP = 7 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம் PQRஐ வரைக. எப்படி முக்கோணம் வரையணும்? ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல முக்கோணம் வரைகிறது படிச்சிருக்கோம். இப்போ PQ 8 சென்டிமீட்டருக்கு ஸ்கேலை வச்சு நான் வரைஞ்சிட்டேன். முதல்ல ஸ்கேலை வச்சு Pங்கிற பாயிண்ட் ஒரு இடத்துல 1 சென்டிமீட்டர் இடத்துல குறிச்சேன்னா Pல இருந்து 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி Qங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிச்சு PQ = 8 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுரும். ஓகே. அடுத்து என்ன செய்யணும்? Pல காம்பஸை வச்சு, எப்படி? Pல காம்பஸை வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும். எப்படி? Pல காம்பஸை வச்சு 7 சென்டிமீட்டருக்கு நான் இப்படி ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகே. அடுத்து என்ன செய்யணும்? இதே காம்பஸை இங்க வச்சு Qல வச்சு 6 சென்டிமீட்டருக்கு இன்னொரு ஆர்க் அடிக்கணும். ஸோ Pல வச்சு காம்பஸை வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும். Qல காம்பஸை வச்சு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிச்சா அது 2 மீட் பண்ற பாயிண்ட், அந்த 2 ஆர்க் மீட் பண்ற பாயிண்ட் Rன்னு டினோட் பண்ணிடணும். இப்ப ஸ்கேலை வச்சு PRஐயும் ஜாயின் பண்ணணும், QRஐயும் ஜாயின் பண்ணிடணும். ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணோடனே நமக்கு PQR அப்படிங்கிற முக்கோணம் நமக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் அதுதான் முதல் இது. நம்ம ஒரு முக்கோணத்தை வரைஞ்சு முடிச்சிடணும். ஓகே. 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 அளவுகளை வச்சு ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சு. அடுத்து ஏதேனும் இரு பக்கங்களுக்கு, அதாவது PQ QR 2 எடுத்துக்கிறாங்க. இங்க PQங்கிற பக்கத்துக்கும் QRங்கிற பக்கத்துக்கும் மைய குத்து கோடுகள் வரையணும். எப்படி மைய குத்து கோடு வரையணும்? இப்ப இந்த PQக்கு நான் மைய குத்து கோடு வரையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த Pலயோ அல்லது Qலயோ காம்பஸை வச்சு பாதிக்கு மேல ஆர் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கணும். Qல வச்சு பாதிக்கு மேல எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கணும். அதே போல Pல வச்சு அதே அளவை மாறாம இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகே. மேலையும் கீழையும் ஆர்க் அடிக்கணும். அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகே. அப்ப இந்த PQனுடைய மைய குத்து கோடு PQங்கிற லைனை எந்த இடத்துல சந்திக்குது? Mங்கிற இடத்துல சந்திக்கும். ஓகே. இப்ப PQவுக்கு ஒரு மைய குத்து கோடு வரைஞ்சிட்டோம். அதே போல அடுத்து எதுக்கு வரைய போறோம்? QRக்கும் மைய குத்து கோடு வரைய போறோம். QRக்கு மைய குத்து கோடு வரையல, Qல வச்சு பாதிக்கு மேல ஆர் எடுத்து இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும். இப்படி ஒரு ஆர்க் அடிக்கணும். மேலையும் அடிக்கணும், கீழையும் அடிக்கணும். அதே போல இங்க ஆர்ல வச்சு மேலையும் ஒரு ஆர்க் அடிக்கணும், கீழையும் ஒரு ஆர்க் அடிக்கணும். அந்த 2ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணி, அப்படி ஜாயின் பண்ணல அது எந்த இடத்துல சந்திக்குது? QR Nங்கிற இடத்துல சந்திக்கும். ஓகே. இப்ப வரைஞ்சு முடிச்சாச்சு. PQவின் நடுப்புள்ளி M மற்றும் QRின் நடுப்புள்ளி N குறிக்க.
குறிச்சாச்சு. ஓகே, இது படி 1. முதல்ல ஒரு முக்கோணம் பிக்யூஆருங்கிற முக்கோணம் வரைஞ்சோம். அடுத்து பிக்யூங்கிற பக்கத்துக்கும் கியூஆருங்கிற பக்கத்துக்கும் மையக்குத்து கோடு வரைஞ்சிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு படி 2 என்னன்னு நடுக்கோடுகள் பிஎன் மற்றும் ஆரம் வரைக. இப்ப என்ன செய்யணும், இந்த எம் இந்த இருக்கு இல்லையா, இந்த எம்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், ஆருக்கு ஒரு லைன் வரைஞ்சிடணும். ஆர்ல இருந்து எம்முக்கு ஒரு லைன் ஆரம் ஜாயின் பண்ணும். அதே போல அடுத்து என்ன செய்ய போறோம், இந்த கியூல இருந்து இங்க ஒரு லைன் வரையணும், இந்த மிட் நடுக்கோடு. அதே போல பில இருந்து எண்ணுக்கு ஒரு லைன் வரையணும். அதாவது பிஎன்னும் வரையணும், ஆரமும் வரையணும். பிஎன் மற்றும் ஆரம்மை வரைக. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்ப 2 சந்திக்கிற புள்ளி தான் ஜி. 2 சந்திக்கிற புள்ளி தான் ஜி. அடுத்து கியூல இருந்து இப்படி அந்த ஜி வழியா ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, பிஆர ஒரு இடத்துல சந்திக்கும். அப்ப அது அதுக்குரிய மையக்குத்து கோடா ஆயிரும். அப்ப 3 மையக்குத்து கோடுகளும் சந்திக்கிறது தான் இந்த ஜிங்கிறது தான் முக்கோணம் பிக்யூஆரின் நடுக்கோட்டு மையம். என்ன மையம், நடுக்கோட்டு மையம். ஏன் நடுக்கோடுன்னு சொல்றோம்னா, இந்த நடுப்புள்ளிகள் வழியா செல்லக்கூடிய கோடுகள் சந்திக்கிற பாயிண்ட் நடுக்கோட்டு மையம்னு அழைக்கப்படுது. ஓகேவா, முதல்ல முக்கோணம் பிக்யூஆர் வரைகிறோம். அடுத்து பிக்யூக்கு மையக்குத்து கோடு வரைகிறோம், கியூஆருக்கு மையக்குத்து கோடு வரைகிறோம். வரைஞ்சு முடிச்சுட்டு அந்த கோடுகள் எங்க சந்திக்குதோ அந்த பாயிண்ட் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் முனைய ஜாயின் பண்றோம். பிஎன் ஆர்எம் ஜாயின் பண்றோம். அது 2 சந்திக்கிற புள்ளி தான் ஜி. அதுதான் நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லி. புரியுதா?